ஏஜ்லேயும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், இப்போ வந்து ஒபிசிட்டி, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கரெக்ட் பண்ணாலே, நல்லா மெயின்டைன் பண்ணாலே பிரெயின் ஹெல்த் வந்து காப்போம். மைக்ரேனுக்கு இந்த நர்வ் பிளாக்ஸு, அப்புறம் வந்து போட்டாக்ஸ், இந்த தெரப்பியெல்லாம் இருக்குது ரொம்ப ரிஃப்ராக்டரியாக இருந்தால். பட் என்னோட அப்ரோச் என்னன்னா, எவ்வளோ முடியுமோ இன்டர்வென்ஷன் இல்லாமல் மாத்திரையில் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அது எல்லாமே முடிஞ்சப்பறம் சப்போஸ் சில பேருக்கு மைக்ரேன் ரொம்ப ரிஃப்ராக்டரி இருக்குன்னா வி கேன் கிவ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், நர்வ் பிளாக்ஸ் ஆல்சோ. பிரெயினுக்கு ரியல் என்ன ரீல் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி அந்த வர்ச்சுவல் கேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து விளையாடும் போது அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரொம்ப வந்து அதுக்குள்ளேயே அவங்க இருந்திருப்பாங்க. அது வந்து பிரெயின் நிஜம் நினச்சிடும். பிரெயின் வந்து அப்படியே பர்சீவ் பண்ணும். அதனால அந்த டைமில் அந்த விளையாடிட்டு இருக்கும் போது ரொம்ப அட்ரினலின் சர்ஜ் ஆகிடும். அந்த பிபி அதிகமாகிடும். எவ்ரி 20 minutes லுக் at 20 feet away for 20 seconds அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்லேருந்து பிரேக் எடுத்துக்கோங்க. திடீர்னு யாருக்காவது பேலன்ஸ் அப்நார்மாலிட்டி வந்தால், இல்லை ஈனா ஐ விஷன் ப்ராப்ளம், திடீர்னு ரெண்டாக தெரியுது, திடீர்னு விஷன் கம்மி ஆகுது, இது கூட ஸ்ட்ரோக்குக்கான சிம்டமாக இருக்கலாம். ஸ்ட்ரோக் இருக்கா இல்லையா, ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட டெஸ்ட் எல்லாம் இருக்குது. நாங்கள் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் வெதர் இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க உள்ள ஸ்ட்ரோக் வர டெண்டன்சி ஏதாவது இருக்கா, நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிட்டு பார்க்கலாம். வானம் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான கெஸ்ட்னு சொல்லலாம். டாக்டர் தீபா அவதாரணி, சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், OMR, சென்னை. எஸ் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய பிரச்சனைகள் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் கடந்துட்டு தான் வராங்க. ஒரு ஹியூமனாக வாழ்றதுன்றது பெரிய கஷ்டமான டாஸ்காக இருக்குது. ஹெல்த்தியாக வந்து உடம்ப பார்த்துக்கிறது அப்படின்ற பட்சத்தில் ஒரு காமன் நியூராலஜிஸ்டா நீங்கள் கொடுக்குற ஒரு பொதுவான ஜென்ரல் அட்வைஸ்லாம் என்னவா இருக்கும்? ஜென்ரல் அட்வைஸ்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து இந்த ஹெல்த்னா உங்களுக்கு தெரியறது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான். என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துருவீங்க. ஆனால் முக்கியமானது நாங்கள் மென்டல் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் கூட நம்ம வந்து ஹெல்த்னா கன்சிடர் பண்ணணும். அது முக்கியமான ஹெல்த். ஆக்சுவலி இமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் இருக்கிறது முக்கியம். அதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் டயட் வச்சுக்கணும், ரெகுலர் எக்ஸசைசஸ் இருக்கணும். மக்கள் என்ன நினைப்பாங்க, எக்ஸசைஸ்னா வெறும் பாடிக்கு மட்டும்தாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால் அது வந்து பிரெயின் ஹெல்த்னா பூஸ்ட் பண்ணும். நம்ம மெமரி, எங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த எக்ஸசைசஸ் பூஸ்ட் பண்ணும். ஸோ ரெகுலர் எக்ஸசைசஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிரெயின் ஹெல்த் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. இப்போ சம்படி இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ், யாருக்காரும் இந்த டயபெட்டிஸ் இருக்கு, இல்லை பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இதெல்லாமே வந்து இன்டைரக்டா பிரெயின் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா டயபெட்டிஸ்னால பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், பிபினால பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலர் கண்ட்ரோல்ல வச்சுனாலே நம்ம பிரெயின் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் நம்ம இமோஷனல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இமோஷன்ஸ் வந்து டைரக்ட்லி பிரெயினுக்கு ரிலேட்டடா இருக்கும். இப்போ நம்ம எப்பவுமே ஃபியர்ல இருக்கோம், இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம், சேடா இருக்கும்னா கெமிக்கல் வந்து நம்ம பிரெயின்ல சிக்ரெட் ஆகிற கெமிக்கல் வேற. அதுவே நீங்க நல்லா ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர்ல இருப்பீங்க, உங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் நல்லா இருக்கும்னா த கெமிக்கல் சிக்ரெட் ஆனது பிரெயின்ல வேற. அது வந்து உங்களோட பிரெயின் ஹெல்த்தும் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சியை கூட அது டிசைட் பண்ணும். அதனால பிரெயின் ஹெல்த்னு வந்தீங்கன்னா முக்கியமா நியூட்ரிஷன், எக்ஸசைஸ் அண்ட் உங்களோட இமோஷனல் வெல்பீயிங். அது வந்து நீங்க மைண்ட்ஃபுல்னஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், இது வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ற மாதிரி ஏதாவது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பிரெயின் ஹெல்த் வந்து காப்பாற்றலாம். முக்கியமானது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லா ஏஜ்லயும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், இப்போ வந்து ஒபிசிட்டி, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே, நல்லா மெயின்டைன் பண்ணாலே பிரெயின் ஹெல்த் வந்து காப்பாற்றலாம். ஓகே, ஓகே மேம். மேம், பொதுவாக எல்லாருமே சின்ன வயசுல தலையில ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதை கவனிக்காம விட்டுறாங்க. ஒரு 30+ வரும்போது தான் அதோட சிவியர் அட்டாக்கா என்னன்றது நம்ம ஃபீல் பண்றோம். நிறைய பேர் அப்போதான் வந்து ஸ்கேன் எடுக்கிறது, சிடி எடுக்கிறது, எம்ஆர் எடுக்கிறதுலாம் பார்க்குறாங்க. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்? யாரும் இந்த மாதிரி தலையில் அடிபட்டுருச்சுன்னா, சின்ன அடிபட்டிருக்கும், பெருசா அடிபட்டிருக்கும், அது வந்து வெளியில பார்த்து உடனே சொல்ல முடியாது. ஆஃப்டர் இந்த தலை ஏதாவது இந்த ட்ராமா ஆயிடுச்சுன்னா, தலைக்கு அடிபட்டு ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து அது அப்போ தலைவலி இருக்கா, இல்ல வாமிட்டிங் இருக்கா, இந்த மாதிரி ஆக்சிடென்டல் ஆனப்புறம் ஏதாவது வந்து லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அப்படின்னா மயக்கமா இருக்காங்களா, இல்ல வலிப்பு வந்துருச்சா, இது ஏதாவது இருந்தா கண்டிப்பா உடனே ஸ்கேன் பண்ணணும்.
ம். இல்ல இன்னைக்கு அடிபட்டது, நாளைக்கு வரைக்கும் கூட ஹெட்டேக் கன்டினியூஸா இருந்துட்டே இருக்குன்னு கூட ஸ்கேன் பண்ணணும். ஓகே. நான் என்னோட வியூஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரெயின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன் நம்ம பாடியில. ம். பிரெயின் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் ரன்ஸ் அவர் லைஃப் இட்செல்ஃப். இப்ப ஓகே. பிரெயின் சரியா இருந்தாலே மத்த ஆர்கன்ஸ் எல்லாமே சரியா இருக்கும். அண்ட் நம்ம நல்லா இருக்கும். அதனால எந்த ட்ராமா இருந்தாலும், இது இருந்தாலும் இவாலுவேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா, அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணி யூஸ் கிடையாது. முன்னாடியே என்ன இருக்குன்னு பார்த்துறது ரொம்ப பெட்டர். ஓகே. நெறைய பேருக்கு பொதுவா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த தலைவலி தான் மேம். எங்கருந்து இந்த தலைவலி எப்படி வருதுன்னுன்ற கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெனரலா வர தலைவலிக்கும், இந்த மாரி விஷயங்கள் தலைவலியில நெறைய வேரியேஷன்ஸ் அந்த மாரிலாம் இருக்குதுங்களா? இருக்கு. இப்போ நான் மக்களுக்கு தெரிஞ்ச தலைவலினா மைக்ரேன். ஆமா. எனக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒத்த தலைவலி மைக்ரேன்னு தான் வருவாங்க. ம். பட் மைக்ரேன் ஒரு விதமான தலைவலி தான். ஓகே. அதே மாதிரி டென்ஷன் டைப் ஹெட்டேக் இருக்கு, கிளஸ்டர் ஹெட்டேக் இருக்கு. ம். அது எல்லாமே வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு இருக்கு. ஓகே. இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் இருக்கு. ஓகே. எந்த ஹெட்டேக் ஆனாலும் நம்ம அத நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ அப்படி ப்ராடா பார்த்தோம்னா, பிரைமரி ஹெட்டேக் டிஸார்டர்ன்னு இருக்கு. செகண்டரி ஹெட்டேக் டிஸார்டர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஓகே. செகண்டரி ஹெட்டேக் டிஸார்டர்ஸ்னா ஏதாவது ஒரு காரணத்தினால ரொம்ப சீரியஸான காரணத்தினால வந்த டிஸார்டர்ஸ்க்கு செகண்டரி ஹெட்டேக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓகே. மாரி மைக்ரேன், டென்ஷன் ஹெட்டேக் இது எல்லாமே வந்து பிரைமரி ஹெட்டேக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஹெட்டேக் ஆனாலும் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா, ஹெட்டேக் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்னு சொல்வீங்க. நம்ம டெய்லி ரூட்டின் இருக்கு இல்லைங்களா? சப்போஸ் ஓகே. ஒருத்தர் வொர்க் பண்றாங்க. ஐடில வொர்க் பண்றாங்க. இல்ல வேற ஏதாவது வேலை பண்றாங்க. ஹெட்டேக் இருந்தா அவங்களோட வேலையோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ புரியுது. ஹெட்டேக் ட்ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மைக்ரேன் எல்லாம் அதுல சிவியாரிட்டி பொறுத்து இருக்கும். மைல்டா இருக்கலாம், இல்ல ரொம்ப சிவியர் மைக்ரேனா இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் ரிஃப்ராக்டரி மைக்ரேனா இருக்கலாம். அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து ட்ரீட்மெண்ட் கூட சேஞ்ச் ஆகும். மைக்ரேன் பார்த்தீங்கன்னா. இப்போ மைக்ரேன்க்கு இந்த நர்வ் பிளாக்ஸு, அப்புறம் வந்து போட்டாக்ஸ் இந்த தெரப்பி எல்லாம் இருக்கு. ரொம்ப ரிஃப்ராக்டரியா இருந்தா. பட் என்னோட அப்ரோச் என்னன்னா, எவ்வளோ முடியுமோ இன்டர்வென்ஷன் இல்லாம மாத்திரையில லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அது எல்லாமே முடிஞ்சப்புறம் சப்போஸ் சில பேருக்கு மைக்ரேன் ரொம்ப ரிஃப்ராக்டரி இருக்கும்னா, வி கேன் கிவ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், நர்வ் பிளாக்ஸ் ஆல்சோ. ம். ஸோ இது எல்லாமே நீங்க கேட்டீங்க இல்லையா? எப்போ ஹெட்டேக் சீரியஸா இருக்குல்லன்னு. இப்போ ஹெட்டேக் கூட ஏதாவது கண்ணு தெரியாம போகுது. இல்லன்னா பிளரிங் ஆஃப் விஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல வந்து முகவாதம் வருது. ஏதாவது வந்து கை, கால் தூக்க முடியாம போகுது. ஓகே. ஹெட்டேக் கூட. ஓகே. ஹெட்டேக் கூட வாமிட்டிங் சென்சேஷன் வருது. இல்லன்னா வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆனாலே ஹெட்டேக் வந்து வித்தியாசமா இருக்கு. இல்ல ஏற்கனவே நெறைய பேருக்கு ஹெட்டேக் டிஸார்டர் இருக்கு. இப்போ மைக்ரேன் வந்து டீனேஜ்லருந்தே அவங்களுக்கு மைக்ரேன் இருக்கு. பட் இப்போ ஒரு 2 நாளா வித்தியாசமான தலைவலி வருது. யாரோ பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு தலைவலி வருது. இப்பதான் டெலிவரி ஆனவங்களுக்கு பொதுவா தலைவலி வருது. இல்ல வந்து ஓல்ட் ஏஜ்ல தலைவலி வருது. இது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸான ஆ அ டயக்னோசிஸ் அவங்களுக்கு இருக்கலாம். இந்த இந்த எல்லா கண்டிஷன் இருக்கவங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா, டெஃபினட்டா ஸ்கேன் பண்ணணும், எம்ஆர்ஐ பண்ணணும். உள்ள ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்கா? பெரிய ப்ராப்ளம்னா டியூமர் இருக்கா? இல்ல வந்து ரத்த குழாய்ல அடைப்பு இருக்கா? இந்த யங் ஏஜ்ல வந்து இப்போ பிரெக்னன்சி இல்ல போஸ்ட் பார்டம் அப்படின்னா இப்பதான் டெலிவரி ஆனவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவிடின்னு ஒரு கண்டிஷன் ரொம்ப காமன். ஓகே. பிரெயின்ல இருக்கிற வெயின்ஸ்ல கிளாட் ஆயிடும். அது தலைவலியா தான் வரும். இப்போ ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். வெளியில சிம்ப்டம் பார்த்தீங்கன்னா தலைவலி தான். ம். பட் உள்ள டயக்னோசிஸ் வித்தியாசமா இருக்கலாம். ஓகே. அது வந்து நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க இவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணணுமா? இல்ல சிடி பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ யாரோ ஒண்ணு ஹைப்பர்டென்சிவ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சடன் சிவியர் ஹெட்டேக் வரும். அவங்களோட லைஃப்லயே இருக்கிறதுலயே மோசமான ஹெட்டேக் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, உடனே ஸ்கேன் பண்ணணும். அது வந்து சப்அரக்னாய்டு ஹெமரேஜா இருக்கலாம். பிரெயின்ல ப்ளீட் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் உடனே ட்ரீட் பண்ணணும். ஓகே. ஸோ ஹெட்டேக் ஒரு மைல்டா எக்ஸர்ஷன்ல கூட வரலாம். இல்ல இந்த மாரி பெரிய ஒரு டயக்னோசிஸ்னால ஹெட்டேக் வரலாம். பட் வெளியில பார்த்தீங்கன்னா, இது ஹெட்டேக்கா தான் வரும். ஓகே. இப்ப எல்லாருக்கும் பொதுவா தலைவலி வந்தனாலே ஈஸியா சொல்ற வார்த்தை சைனஸ் அப்படின்ற மாரி ரொம்ப டேக் இட் ஈஸியா போயிடுறாங்க. சைனஸ்னால சீரியஸ் எஃபெக்ட் இருக்குதா? சைனஸ்னால கூட சைனசோஜெனிக் ஹெட்டேக் வரலாம். ஓகே. பட் அது வந்து அ அ அது அது சைனஸ்னால வந்த ஹெட்டேக் வந்து சைனசைட்டிஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணா கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. நான் நான் அது வந்து நெ ஒ நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு அது சைனஸ்னால வந்திருக்கிறதா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்னால ஹெட்டேக் வருதான்னு இவாலுவேட் பண்ணணும். ஓகே. ஓகே மேம். பொதுவா அந்த அடிக்ஷன்ற ஒரு பெரிய பிரச்சனை எல்லார்கிட்டயும் இருக்கு. மொபைல் அடிக்ஷனா இருக்கட்டும், ட்ரக் அடிக்ஷனா இருக்கட்டும். மொபைல் அடிக்ஷன் பத்தி பேசுவோம் மேம். நார்மலா மொபைல் யூஸ் பண்றது, Instagram ரீல்ஸ் பார்க்குறது இப்போ ஜெனரலா வந்துருச்சு. Instagram ஆக்டிவிட்டி எடுத்து பார்க்கும்போது, Instagramல மட்டும் ஒரு 5 ஹவர், 6 ஹவர்லாம் ஸ்பெண்ட் பண்ற டைம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பிரெயின்ல ஏதாவது சீரியஸ் அஃபெக்ட் அந்த மாரி ஏதாவது இருக்குதா? ப்ராப்ளம் இருக்குதா? குட் கொஸ்டின். இப்போ வந்து இருக்கிற உண்மையான ப்ராப்ளம் இதுதான் ஆக்சுவலி. நீ இப்போ கரண்ட் ஜெனரேஷன் இஸ் ஃபேசிங் திஸ்.
இப்போ நீங்க ட்ரக் அடிக்ஷன் பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. ட்ரக் அடிக்ஷன்ல என்ன ஆகும்? ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க உள்ள போடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகும். இப்போ முன்னாடி ஜெனரேஷன் வந்து மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஹேப்பினஸ் கிடைச்சிட்டு இருந்தது. ம். இப்போ என்ன ஆகும்? ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஹேப்பினஸ் கிடைக்கும். ஓகே. விதம் வேற. வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் டூல் வேற. ம். பட் உள்ள பிரெயின்ல என்ன ஆயிருக்கு? அது சேம் தான். ஓகே. பிரெயின்ல ரிவார்ட் சிஸ்டம்னு இருக்கும். அந்த நீங்க இது பண்ணீங்கன்னா ஹாப்பி ஆகும். அந்த நெட்வொர்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அது ரிப்பீட்டட்லி அதே நெட்வொர்க்ல இருந்து டிராவல் ஆகும். இப்போ நீங்க ட்ரக்ஸ் கொடுத்த உடனே அதே பாத்வே தான் ஆக்டிவேட் ஆகும். அதனால உங்களுக்கு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். ஓகே. இந்த ரீல்ஸ் பார்க்கறது கூட இதே விதமானதான். ஆஹா. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க சப்ஸ்டன்ஸ் பதிலா இத ரீல்ஸா நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஸோ என்னன்னா, இதுல என்ன ஆகும்னா, இதுக்கு டோபமைன் ஹைஜாக்ன்னுவாங்க. அப்படின்னா வந்து இந்த ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலி பண்ணிட்டு நீங்க உள்ள அந்த பாத்து வந்து ஆக்டிவேட் ஆயி, நீங்க வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப யூஸ் பண்றீங்கல்ல, ஐ அம் ஆன் ஹை, ஐ அம் ஆன் ட்ரிப், ஆல் தோஸ் திங்ஸ், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் தே யூஸ் இல்லைங்களா? இந்த ட்ரக் அப்யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே. ஸோ எப்படி ஆகும்னா, அந்த நெட் ஹாப்பினஸ் ஃபீல் பண்றதுக்கு, அந்த ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு எவ்ரி டைம் நீங்க அந்த சப்ஸ்டன்ஸ் உள்ள போடணும். ம். எவ்ரி டைம் நீங்க வந்து அந்த கன்டென்ட் பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பாத்வே ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இப்படிதான் டோபமைன் ஹைஜாக் ஆகும். ஓகே. அதனால யூசுவலி சொல்றது என்னன்னா, நீங்க எப்படி ட்ரக் அடிக்ஷனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவீங்களோ, அதே மாரி நீங்க ரீல்ஸ் அடிக்ஷனுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஓகே. நான் ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். டெக்னாலஜி கூட. எப்போ வேணுமோ அப்ப யூஸ் பண்ணணும். எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணணும். எதுவே இருந்தாலும் ஓவரா பண்ணீங்கன்னா, அது வந்து இட் வில் பிகம் டாக்ஸிக் டு யுவர் ஹெல்த். ஓகே. மேம் நம்ம யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சின்ன 3 வயசு, 4 வயசு குழந்தைலாம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மேல ஸ்வைப் அப் பண்றதுன்ற ஐடியாவும் எங்க இருந்து மேம் வருது? அது இந்த இந்த ஏஜ்ல 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் எல்லாம் அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகம். ம். ஒரு வாட்டி அவங்க கத்துட்டாங்கன்னா, தே வில் டூ இட் வெரி ஃப்ரீக்வென்ட்லி, வெரி ஈசிலி. ஓகே. ஆனா அதோட சைட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ. இந்த ஏஜ்ல தான் பிரெயின் டெவலப்மென்ட் ஆயிட்டு இருக்கும். புரியுது. ஆனா அந்த டைம்ல நம்ம வந்து இந்த ரீல்ஸ் பண்றதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்விட்சிங் பண்றோம் இல்லையா? ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ம். ஆக்டிவிட்டிக்கு ம். ஸ்விட்சிங் வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த மாரி இருக்கும்போது, இந்த குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பான் கம்மி ஆயிடும். ம். அவங்களோட ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி கம்மி ஆயிடும். நியூ லேர்னிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடும். மெமரி வந்து கம்மி ஆயிடும். அதனால எவ்வளோ முடியுமோ இந்த ஏஜ் குரூப்புக்கு ரீல்ஸ் பார்க்குறதோ, இல்ல இன்டர்நெட் அடிக்ஷன் ஆகுற மாரி இருக்கவங்கன்னா, அவங்கள வந்து கரெக்ட்டா பார்த்துக்கிறது, அந்த சில்ட்ரன் மேல அட்டென்ஷன் குடுக்குறது முக்கியம். PUBG விளையாடிட்டு ஹி டைட். எப்படி டைடுன்னா, அவங்களுக்கு வந்து பிரெயின்ல ஹெமரேஜ் ஆயிருந்தது. ஓகே. பிரெயின்ல ப்ளீட் ஆயிருந்தது. ம். இந்த PUBG விளையாடும்போது என்ன ஆகும்னா, PUBG மாரி அந்த மாரி கேம்ஸ், ரியல் இன்டர்நெட் கேம்ஸ் வேர் வயலன்ஸ் இஸ் ப்ராமினன்ட். இந்த மாதிரி ரொம்ப வயலன்ட் கேம்ஸ் விளையாடும்போது, பிரெயினுக்கு ரியல் என்ன, ரீல் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி அந்த வர்ச்சுவல் கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது ம். வந்து விளையாடும்போது அதுக்குள்ள உள்ள போயிட்டு, ரொம்ப வந்து அதுக்குள்ளேயே அவங்க இருந்திருப்பாங்க. அத வந்து பிரெயின் நிஜம்னு நெனச்சிரும். பிரெயின் வந்து அப்படியே பெர்சீவ் பண்ணும். அதனால அந்த டைம்ல அந்த விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப அட்ரினலின் சர்ஜ் ஆயிடும். அந்த ஓகே. பிபி அதிகமாயிடும். ம். கான்ஸ்டன்ட் அந்த பிபி அதிகமானதுனால ரத்த குழாய் வந்து வெடிச்சிரும் பிரெயின்ல. ஆ. அந்த மாரி பிரெயின்ல ப்ளீட் ஆயி ஒரு பையன் வந்து அ இறந்துட்டாங்க உத்தரப்பிரதேஷ்ல ரீசென்ட்லி. ஓகே. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கேமிங் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் நெறைய இப்போ புதுசா நாங்க பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம். ஸோ டெக்னாலஜி கூட பவுண்டரி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அது கேம் அடிக்ஷன் தான் மேம். நெறைய பேர் விளையாடுறது இந்த PUBG, Free Fire இந்த மாரி கேம்ஸ் தான் ஆடுறாங்க. மோஸ்ட்டா சின்ன பசங்க தான் நெறைய இந்த கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. இத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் அவேரா இருக்கணும். கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண குடுக்கும்போது, அந்த மாதிரி வயலன்ட் கேம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி கேம்ஸ் தான் குடுக்கணும். ஓகே. இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வரணும். எந்த கேம்ஸ் வந்து எந்த ஏஜ்க்கு மேல விளையாடலாம், எந்த இது பண்ணலாம்னு அந்த ரெகுலேஷன்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு. ஸோ, அ நாங்க வந்து இப்ப ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா எல்லா அ வீட்லயும் மொபைல் இருக்கு. எல்லாரும் வந்து அதுல ரொம்ப ஆக்சஸிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே. பட் இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டீஸ் வந்து அத பத்தி கவனிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இது பண்ணணும். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும். ஓகே. மேம் நியூராலஜிஸ்ட்டா உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்ல அதிகமா இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்கு? அதிகமா இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக்கு,
அப்புறமா வந்து கழுத்து வலி, தலைவலி. ஓகே. இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் மேல ம், தான் வேலை ம். பண்றதுனால, ஓகே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஜாப் நீங்க வந்து கம்ப்யூட்டர் நெறைய யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. எப்ப பார்த்தாலும் சிஸ்டம் முன்னாடி இருப்பீங்கனால, உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா அந்த தலைவலி இப்போ ஜாஸ்தியா இருக்கு. ம். கழுத்து வலி, முதுகு வலி, போஸ்டர் நம்ம உட்கார்ற விதம் கரெக்ட்டா இல்லாதனால, இந்த மாதிரி கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் நல்லா நெறைய வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம். அதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுப்போம். எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸோ ஐடி ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 20, 20 ரூல்ன்னு நம்ம சொல்லுவோம். ம். அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டூ ரிமெம்பர். அதே 20ன்னு கிடையாது. பட் என்னன்னா வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் லுக் அட் 20 ஃபீட்ஸ் அவே ஃபார் 20 செகண்ட்ஸ். அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்லேருந்து பிரேக் எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு எவ்ரி 20 மினிட்ஸ் அவங்க ஒரு கன்டினியூஸ் 6 to 8 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆமா. ஸோ கொஞ்சம் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். 20 மினிட்ஸ் முடியாம இருந்தாலும் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் to 1 ஹவர் ஒன்ஸ் லெட் தெம் டேக் லிட்டில் பிரேக். ஓகே. பிரேக்னா பிரேக் ஃப்ரம் த ஸ்க்ரீன். நாட் ஆக்சுவல் பிரேக். ம். பிரேக் ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஸோ தட் அவங்களோட கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் இருக்குல்ல பிரெயினுக்கு, அது ஓகே, கொஞ்சம் கம்மி ஆகும்ன்னு சொல்லுவோம். ஓகே. பொதுவா இந்த ஐடில வேலை பார்க்குறவங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. யூசுவலா நீங்க சொல்ற மாரி 8 மணி நேரம் ஸ்க்ரீன் பார்க்கறதுனாலே அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். மோஸ்ட்டா வர பிரச்சனைன்னா அவங்களுக்கு என்னவா இருக்குதுங்க? மோஸ்ட்டா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீன் வாப்லிங்ன்னுவாங்க. அப்டின்னா ஓகே. வந்து கொஞ்சம் டிஸினஸ்ஸா வரும் உங்களுக்கு. ஆ. எப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஒரு நெறைய பேரு நான் பார்த்தது என்னன்னா, 2, 3 கம்ப்யூட்டர்ல வேலை செய்றாங்க. ம். அது எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்டா பண்ணதுனால, ரெகுலரா அது பண்ணிட்டு இருக்கிறனால ஸ்க்ரீன் வாப்லிங்ன்னு வரலாம். அப்டின்னா வந்து அவங்க வந்து டிஸினஸ்ஸா ஃபீல் பண்ணலாம். புரியுது. இல்ல வந்து அவங்களுக்கு இந்த பிரெயின் ஃபாக் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்டின்னா அ ரொம்ப மெமரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அட்டென்ஷன் அவங்களுக்கு கம்மி ஆயிட்டு இருக்கு. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்றது உங்களுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கும். ம். இது கூட கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்னால வரலாம். கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்னால ஏற்கனவே இருக்கிற மைக்ரேனர்ஸ் வந்து தலைவலி ரொம்ப அதிகமாயிடும். ஓகே, அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் இருக்கிறனால இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் இதெல்லாமே நம்ம ஜாஸ்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. நெறைய பேருக்கு சின்ன வயசுலயே ஸ்ட்ரோக் வர ப்ராப்ளம் நெறைய பார்த்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியாலயும், நியூஸ்லயும் நெறைய பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்? இப்போ நீங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க, யங் ஏஜ்லயே ஹார்ட் அட்டாக் வருது ஆமா, இப்போன்னு. ஆமா. அதே மாரி இப்போ யங் ஏஜ்லயே ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, இப்போ நம்ம மெயினா வந்து இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னால வந்து ம். வி ஆர் ஹேவிங் செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்டின்னா, நம்ம உட்கார்ந்துட்டே வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வந்து பிசிக்கல் எக்சர்சைஸ் நமக்கு அவ்வளவா இல்ல. ம். அதனால அப்புறமா வந்து யங் ஏஜ்ல இப்ப எல்லாம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக். இல்லன்னா சில பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. அவங்களோட ஜீன்ஸ்லயே வந்து ஸ்ட்ரோக் வர டெண்டன்சி இருக்கும். இல்ல சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு இருக்கும். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், இம்யூன் மீடியேட்டட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் ரொம்ப அதிகமா வரலாம். யங் ஏஜ்ல வரலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, முன்னாடி இந்த சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்ட்ரோக் பத்தி அவ்வளோ யோசிக்கிறது இல்ல. ம். பட் இப்போ எந்த வயசு இருந்தாலும் ஸ்ட்ரோக் ஹஸ் பிகம் வெரி காமன். ஓகே. இப்போ ஸ்ட்ரோக்கோட சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, பி ஃபாஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ம். எந்த நியூரலாஜிக்கல் சிம்ப்டம் கூட சடனா வந்தா, இப்போ ஓகே. நல்லா இருப்பாங்க. ஓ திடீர்னு அவங்களுக்கே நடக்கிறது கஷ்டமாயிடும். தடமாறுறாங்க. இந்த பி ஃபாஸ்ட்ல பின்னா பேலன்ஸ் அப்நார்மாலிட்டி. ஓகே. பேலன்ஸ் அப்நார்மாலிட்டினா அன்ஸ்டெடினஸ். ம். அப்படின்னா நடக்கிறது கஷ்டமாகுது. ஆ தள்ளாட்டம் இருக்கும். ம். இப்போ நீங்க ரீசென்ட்டா 1 இயர் பேக் ஒரு டெல்லி மெட்ரோல ஒரு போலீஸ்மேன் வந்து அ ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. என்னன்னா போலீஸ்மேன் வந்து ட்ரங்கனா இருந்தாங்க. ம். அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பீப்பிள் நெனச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த நேரத்துல ஸ்ட்ரோக் வந்திருந்தது. ஓகே. சரிங்களா? ம். ஸோ இதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு யாருக்காவது பேலன்ஸ் அப்நார்மாலிட்டி வந்தா, இல்ல ஈனா ஐ விஷன் ப்ராப்ளம். திடீர்னு 2 தெரியுது. திடீர்னு விஷன் கம்மி ஆகுது. இது கூட ஸ்ட்ரோக்குக்கான சிம்ப்டமா இருக்கலாம். சிம்ப்டம்ஸ். ம். எஃப்னா ஃபேஷியல் ஏசிமெட்ரி. ஓகே. ஃபாஸ்ட்னா எஃப்னா ஃபேஷியல் ஏசிமெட்ரி. ம். அப்டின்னா முகவாதம். ஒரு ம். பக்கம் முகம் வந்து இன்னொரு பக்கம் மாரி இல்ல, வித்தியாசமா இருக்குன்னு கூட திடீர்னு வந்துருச்சுன்னா அது ஸ்ட்ரோக் ஆகலாம். ஓகே. அப்புறம் ஆர்ம் வீக்னஸ். ம். கை, கால் வந்து தூக்க முடியலன்னா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஒரு பக்கம் பேரலிசிஸ் வந்துச்சுன்னா, அது ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். ம். ம். எஸ்னா ஸ்பீச் டிஃபிகல்டி. ஓகே. ஸ்பீச் டிஃபிகல்டினா இது பேசுறதுக்கு பேசுறது கஷ்டமாகுது. சிரமமாகும். ம். ஆ சப்போஸ் ஒரு பக்கம் ஃபுல்லா மரத்து போகுதுன்னா, ஓகே. அது கூட ஸ்ட்ரோக்குக்கான சிம்ப்டமா இருக்கலாம். ஓகே. இது எந்த ஏஜ்ல யாருக்கு வந்தாலும் உடனே நியூராலஜிஸ்ட்ட பார்க்கணும். ம். ஏன்னா, அந்த 4 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்தீங்கன்னா, ம். கிளாட் பர்ஸ்டிங் தெரப்பி, த்ரோம்போலிசிஸ் தெரப்பி நம்ம குடுக்கலாம். ஓகே. 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்தா த்ரோம்பெக்டமின்னு பண்ணுவாங்க. அந்த ம். கிளாட்ட எடுக்கிற தெரப்பி பண்ணுவாங்க. ஓகே. அது பண்ணலாம். ஓகே. அதனால ஸ்ட்ரோக் பொறுத்தவரைக்கும் டைம் இஸ் பிரெயின். எவ்வளோ சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து நியூராலஜிஸ்ட்ட பார்க்குறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து
பிரெயினை வந்து காப்பாத்தலாம், பிரெயினை டிஷ்யூவை காப்பாத்தலாம். ஓகே. இது சிம்ப்டம்ஸ் பத்தி சொன்னீங்க. இத பிரிவென்ட் பண்றதுக்கு சின்ன வயசுல பசங்களுக்குலாம் பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குன்னா, டெஃபினெட்லி அவங்க வந்து டயட் அண்ட் எக்ஸர்சைஸ் அண்ட் அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் இவாலுவேஷன் பண்ணிக்கணும். ஓகே. ஃபேமிலி இதுன்னா எப்படி சொல்ல வரீங்க இப்போ மேம்? அவங்களோட அப்பாக்கு இல்ல அவங்களோட ஆ ஃபேமிலில யங் ஏஜ்ல ஸ்ட்ரோக் வந்திருக்கு. 40, 50ஸ்லயே ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் அது அதிகம். அந்த ஜீன் படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜீன்ஸ்ல வரலாம் சிலது ஓகே. வந்து. ஆ. அப்படி இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்ட்ரோக்குக்காக ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகே. ஹாஸ்பிட்டல்ல. நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா, வி டூ த ஸ்ட்ரோக் ஸ்கிரீனிங். ஸோ ஓகே. அதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம். வெதர் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் இருக்கா? ம், ம். பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது மாத்திரை போடணுமா? இல்ல லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் போதுமான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரோக் ஸ்கிரீனிங் பண்ணலாம். ம். இந்த ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு பண்ணலாம். இந்த ஓகே. மாதிரி இருக்கவங்க இல்ல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கும். எஸ்எல்இ, ஜாக்ரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சில ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கும். அவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வந்து யங் ஏஜ்ல வரலாம். ம். அப்ப கூட இவங்களுக்கு ஏதாவது மாத்திரை போடணுமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கா இல்லையா? ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஓகே. நாங்க டாப்லர் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ம். வெதர் இந்த ஆர்டரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க உள்ள ஸ்ட்ரோக் வர டெண்டன்சி ஏதாவது இருக்கா? நெறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு. அத பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே. ஓகே. சூப்பர் மேம். கண்டிப்பா தொடர்ந்து இன்னைக்கான டைம்ல உங்களோட ஐடியாவும், சஜஷனும் எங்களுக்கு நெறைய குடுத்தீங்க. தேங்க் யூ சோ மச். தொடர்ந்து நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச்.